அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என் கூட வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் என் கூட ரொம்ப நெருங்கி பழகினான். அவனோட பேர் ரகு. அவனுக்கு என்னை விட 8 வயசு அதிகம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நானும் அவனும் ஒரு கோயிலில் சந்தித்தோம். அப்போ தான் முதலாக அவனோட மனைவியை பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப சகப்பா அழகா நல்லா கும்முன்னு இருந்தாங்க. அவனும் டேய் இதுதானா என் மனைவி, பேர் பார்வதின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சான். அவங்களே எனக்கு கை கொடுக்க நானும் கை கொடுத்தேன். அப்போ அவங்க கையை தொட்டபோது ரொம்ப மிருதுவாக இருந்துச்சு. அப்புறம் 1 மணி நேரம் நாங்கள் கோவிலில் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்புறமா ரகுக்கும் எனக்கும் ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டது. நானும் அவனும் தினமும் மாலையில் டாஸ்மார்க்கில் உட்காந்து ஜாலியாக சரக்கு குடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாலை பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது அவனும் டேய் மச்சான், நாளைக்கு என் வீட்டுக்கு வாடா, நாம் அங்கேயே சரக்கடிச்சிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போன்னு சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, உன் வீட்டுக்கு வந்து குடித்தா உன் மனைவி தப்பாக நினைப்பாங்க, அதனால் வேணான்னு நான் சொன்னேன். என் மனைவிலாம் தப்பாலாம் நினைக்க மாட்டா, அவள் சம்மதிச்சா உனக்கு ஓகேவான்னு கேட்டான். நானும் கேளுடான்னு சொல்ல அவனும் உடனே ஃபோனை எடுத்து எழுந்து போய் பேசிட்டு வந்தான். சிறிது நேரம் பேசிட்டு வந்து என்கிட்ட ஃபோனை கொடுக்க நானும் அதை வாங்கி ஹலோன்னு சொல்ல எதிர்பக்கம் அழகான ஒரு வாய்ஸ், ஹாய் எப்படி இருக்கீங்க, ஏன் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டிங்களான்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ரகு குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டான், அதான் நான் குடிக்க வந்தால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்கன்னு யோசிச்சேன்னு சொல்ல பார்வதியோ நாளாக எதுவும் நினைக்க மாட்டேங்க, சரியா நாளைக்கு மதியமே கம்பெனியில் 2 பேரும் லீவு போட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்கு விருந்தே ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். சரிங்க ஃபோனை என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. நானும் ரகு கிட்ட கொடுத்தேன். நான் ரகுக்கிட்ட ஃபோனை கொடுக்க அவனும் சிறிது நேரம் பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டு என்னடா நாளைக்கு மதியம் வரியா இல்லையான்னு கேட்க நானும் சரி மச்சான் வாரேன்னு சொன்னேன். அப்புறமா நாங்களே குடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போனோம். மறுநாள் எப்போதும் போல் வேலைக்கு போயிட்டு அன்றைக்கி மதியமே லீவு சொல்லிவிட்டு நானும் அவனும் வீட்டுக்கு போகிற வழியிலேயே சரக்கு, சைடிஷ்ஷு, கலரு, சிப்ஸு, ஸ்நாக்ஸுன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ரகு வீட்டுக்கு போகிறோம். கதவை தட்டுனா அவளே வந்து தான் கதவை திறந்தாங்க. அவனுடைய மனைவி அன்னைக்கு வெள்ளை கலரில் நைட்டி உடுத்திருந்தாங்க. அது அவங்கள ரொம்ப அழகாக காட்டுச்சு. அவங்கள பார்த்ததுமே நானும் அசந்து போயிட்டேன். உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நானும் ரகுவும் உள்ளே போனோம். சோபாவில் உட்கார அவங்களே கதவை லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. கிச்சனுக்கு போயிட்டு 2 கிளாஸ் தண்ணி, சிக்கன், வறுவல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சாங்க. ரகு பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. நானும் அவங்கக்கிட்ட கலர் கொடுக்க அவங்களும் அதை வாங்கிக்கிட்டாங்க. என்ன அமைதியாக இருக்கீங்க, ஏதாவது பேசுங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, உங்களை சேலையை விட நீங்கள் நைட்டில் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு நானும் சொன்னேன். அவங்களும் வெட்கப்பட்டு சிரித்தாங்க. ரகுவும் டேய் மச்சான், என் மனைவி எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அவள் அழகாக தான் இருப்பாதாடான்னு சொல்லி அவனும் சிரித்தான். அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், சரி மச்சான் உனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது, இன்னும் ஏன்டா குழந்தை பெற்றுக்காமல் இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் எதுவும் கட்டுப்பாடாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு என் ஃப்ரெண்டோ ரொம்ப அமைதியாக இருந்தான். அப்போ பார்வதி தான் சொன்னாங்க, எங்களுக்கு முதல்ல குழந்தை தங்கிச்சு, ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு கலைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் எங்களுக்கு குழந்தையும் தங்கலை, நாங்களும் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சொல்லி லைட்டாக கண் கலங்கினாங்க. நானும் சரிங்க வருத்தப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லதே நடக்கும், உங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நானும் பேசினேன். அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு வந்தாங்க. அதன் பிறகு ரகுவோ சரக ஊற்றி என்கிட்ட கொடுத்தான். அவனோட மனைவிக்கு கலரை கொடுத்தான். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து சியர்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா குடிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் 3 பேருமே ஒன்றா சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ பார்வதி என்னையும் தொட்டு பேசிக்கிட்டே இருந்தா. ஒரு வழியாக வாங்கிட்டு போன சரக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ரவுண்டும் அடித்தாச்சு. சரி மச்சான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு நான் சொன்னேன். உடனே என் ஃப்ரெண்டோ மச்சான் நாளைக்கு நம்ம கம்பெனி வர லீவு, அதனால் நானும் பார்வதியும் உன்னோடைய வீட்டுக்கு வரோன்னு சொன்னான். நானும் எதுக்கு மச்சான்னு கேட்டேன். உடனே அவனும் ஏன் உங்கள் வீட்டுக்கு நாங்கள்லாம் வரக்கூடாதான்னு பார்வதி கேட்டா. நானும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, தாராளமாக வரலான்னு சொன்னேன். உடனே ரகு சொன்னால், மச்சான் நாளைக்கு என் மனைவியோடைய பிறந்தநாள், அதான் உன் வீட்டுக்கு போகலான்னு நேற்றே அவள் சொல்லிட்டா, நீ என்னடா சொல்கிறேன்னு கேட்டான். சரி நீங்களே பேசி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு, சரி மச்சான் வாங்க, நான் கேக்கு, கலரு, சரக்கு, சைடிஷ்னு உங்களுக்காக எல்லாத்தையுமே நீங்கள் என்னை எப்படி கவனிச்சிங்களோ அதை விட சிறப்பாக கூடுதலாகவே நான் நாளைக்கு உங்களை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்தேன். எனக்கோ அன்றைக்கி இரவு முழுவதும் பார்வதியோடைய நினப்பாகவே இருந்துச்சு. அவளை நினச்சிக்கிட்டே நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் நானும் குளிச்சுட்டு வெறும் துண்டை மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருந்தேன்.
அப்போது சரியாக ஒரு 10 மணி இருக்கும். கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. நானும் கதவு யாரா தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்து அசந்துட்டேன். என்னுடைய நண்பனோட மனைவி புது சேலை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகை பூவும் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தாங்க. நானே என்னை மறந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் நண்பன் என்னை உள்ளே தள்ளி கதவை லாக் பண்ணான். இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்தநாள் வேறு. ரொம்ப அழகாக இருந்தாங்க. நான் அவங்களுக்கு கை கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு வாழ்த்துக்களையும் சொன்னேன். அதன் பிறகு அவங்கள கூட்டிகிட்டு வந்து 2 பேரையும் சோபாவில் உட்கார வச்சேன். நான் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்தேன். அதன் பிறகு நான் நேற்றே வாங்கி வச்சுருந்த சரக்கு, சைடிஷ்ஷு, கலரு எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து வச்சேன். நான் இப்போ கிச்சனில் போயிட்டு சிக்கன் பொரித்து எடுத்துகிட்டு வந்தேன். நேற்றே மாதிரியே நாங்கள் 3 பேர் உட்காந்து ஒன்றா சரக்கு அடிச்சுட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போது அடுப்பில் வச்சுருந்த சிக்கன் கரியிற மாதிரி வாடை வந்துச்சு. அப்போ நான் அதை எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனேன். அந்த டைமில் என் ஃப்ரெண்டும் எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்ரூம் போனான். கொஞ்சம் நேரத்திலே மறுபடியும் உட்காந்து நாங்கள் சரக்கு அடிக்க ஆரம்பித்தோம். ஆனால் அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே என் நண்பன் போதை தலைக்கேறி அப்படியே மயங்கிட்டான். நேற்று நாங்கள் எவ்வளோ சரக்கு அடித்தோமோ அதே சரக்கு தான் இன்றைக்கும் அடிக்கிறோம். ஆனால் நேற்று என் நண்பன் மயங்கலாம் இல்லை, ஸ்டெடியாக தான் இருந்தான். ஆனால் இன்றைக்கி அந்த சரக்கு கூட இன்னும் முடியலை, இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே அவன் போதை தலைக்கேறி மயங்கிட்டான். ஏடா இது இப்படி திடீர்னு இன்றைக்கி என்ன போதை தலைக்கேறி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மூட் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் மட்டும் எப்படி தனியாக சரக்கு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்வதி சொன்னாங்க, நான் இது வரைக்கும் சரக்கு அடித்தது கிடையாது, வேணால் நீங்கள் தனியாக அடிக்கிறதுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா வேணால் எனக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் சரக்கு அடித்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி கொடுத்தேன். அவங்களும் எனக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு பேரில் என் கூட சேர்ந்து அப்போது குடிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சமாக தான் குடித்தாங்க. அதுலேயே அவங்க தலை சுற்றுற மாதிரி ஒரு மாதிரியாக நடந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க என்ன அதிகமாக தொட்டு பேச ஆரம்பித்தாங்க. திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எழுந்து என் மடியில் உட்காந்துட்டாங்க. நான் உடனே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இது இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் என் நண்பன் பக்கத்தில் இருக்கும்போதே அப்படின்னு. ஆனால் திடீர்னு அவங்க என் முகத்தை நல்ல 2 கையால் இறுக்கமாக பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுத்துட்டாங்க. இதை நான் இன்னும் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் அவங்கள தள்ளிவிட முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்க என்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு அவங்க என்னுடைய கன்னம், உதடு, நெத்தின்னு எல்லா பக்கமும் அவங்க முத்தமலையை பொழிஞ்சாங்க. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கும் அவங்க மேலே ஒரு ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் நானும் ரொம்ப நேரம் நல்லவன் போல் நடிக்கலை. அதன் பிறகு நானும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்க பெட்ரூம் எங்கே இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்து பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நான் சொன்னேன், வேண்டாம், என் நண்பன் திடீர்னு எந்திரிச்சிட்டான்னா பெரிய பிரச்சனையாயிரும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது பார்வதி சொன்னாங்க, அவர் இப்போதைக்கு எந்திக்க மாட்டார், அவர் பாத்ரூம் போன நேரம் பார்த்து அவருடைய சரக்கில் நான் தூக்க மாத்திரையை கலந்துக்கிட்டேன், அதனால் அவர் எந்திக்க மாட்டார், நீங்கள் தைரியமாக என் கூட சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே நானும் அதிர்ச்சியானேன். அதான் என் நண்பன் நேற்று அடித்ததை விட இன்றைக்கி கம்மியாக தான் அடித்தான், அதுவும் அவன் தினமும் சரக்கு அடிக்கிறவனாச்சு, எப்படி மயங்கினான்னு நானும் யோசித்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே பார்வதியோ, பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்னை பெட்டில் தள்ளி விட்டாங்க. அதன் பிறகு அவங்க என் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு அவங்க என்ன பிளானோட இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அது அன்னைக்கு எங்களுக்குள்ளே நடந்துச்சு. ஒரு முறை அல்ல, பல முறை நடந்துச்சு. அப்போ தான் என் வீட்டிலேருந்து போகும்போது பார்வதி விஷயத்தை சொல்லிட்டு போனாங்க. நானும் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் குழந்தை உண்டானேன். அந்த குழந்தையும் கலந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்படியாவது நானும் கர்ப்பமாகணும் முயற்சி பண்ணேன். எனக்கு குழந்தையே தங்கலை. உருவாய் கலைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். எல்லோரும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேயே நல்ல செய்தி இல்லையான்னு தொடர்ந்து எங்களை கேட்டுக்கிட்டே டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் என் கணவனுக்கு கடுமையான மன உளைச்சலும் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு தான் அவர் குடிக்க ஆரம்பித்தார். எங்களுக்கு குழந்தை இல்லாததால் நாளுக்கு நாள் அவர் குடிக்கக்கூடிய அளவும் அதிகமாகிட்டே போச்சு. ஆரம்பத்தில் எங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் கூட நானும் அவரும் அடிக்கடி தாம்பத்திய உறவில் ஈடுபட்டுட்டு தான் இருப்போம். ஆனால் அவர் தினமும் குடித்து அவருடைய உடம்பை கெடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன கண்டுக்கிறதே இல்லை. நானும் பல தடவை அவரை வற்புறுத்தினாலும் கூட அவர் அந்த விஷயத்துக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதும் இல்லை. எத்தனையோ தம்பதிகள் கல்யாணமாகி குழந்தைகள் இல்லாட்டாலும் கூட அவங்க தாம்பத்திய வாழ்க்கையை சந்தோஷமாக தான் இருக்குது. அதனால தான் கணவன் மனைவி கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு குழந்தையும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. நான் என் கணவனை எவ்வளோ முறை சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர் திருந்துற மாதிரி இல்லை. என்னுடைய உணர்வுகளுக்கு அவர் மதிப்பே கொடுக்கல. அந்த சமயத்தில் தான் உங்களுடைய அறிமுகம் எனக்கு கிடச்சிது. நீங்களும் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போகிற அளவுக்கு என் நண்பனோட நெருக்கமாக இருந்தீங்க. அதனால் நானும் உங்களோட நெருக்கமாக இருந்தால் என்ன தப்புன்னு நானும் யோசித்தேன். அதனால தான் இப்படி ஒரு பிளானோடையே நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். நேற்று
நீங்கள் ஃபோன் பண்ணி என்னுடைய வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லும்போதே நான் என் கணவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன். அவர் இன்றைக்கி வீட்டுக்கு வந்தாருன்னா நாளைக்கு நாம் அவர் வீட்டுக்கு போகணும். அதுக்கு உங்கள் இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஓகேனா அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு நானும் சொன்னேன். அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லி தான் என் கணவன் உங்களை என்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தார். நான் இந்த பிளானை முன்னாடியே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போனாங்க. இவங்க இவ்வளோ பிளான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதன் பிறகு அவங்களோட இந்த சம்பவம் நடந்த பிறகுலேருந்து எனக்கும் அவங்களுக்கும் நெருக்கம் அதிகமாச்சு. அதன் பிறகு நானும் அவங்களும் அடிக்கடி என்னுடைய வீட்டில் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்குள்ள நெருக்கமும் அதிகமாச்சு. அப்போ தான் பார்வதி சொன்னாங்க, என் கணவனால் எனக்கு எந்த விதமான யூஸும் இல்லை. என் கணவன் அவர் வேலை செய்கிறதால இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. அந்த பணமே எனக்கு போதுமானது தான். மற்றபடி அவரை வச்சு எனக்கு எந்த யூஸுமே இல்லை. அதனால் அவரை கொலை பண்ணிவிட்டு நான் இந்த வாழ்க்கை முழுவதும் உங்களோட இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். உங்களே கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக வாழணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் பார்வதி மீது இருந்த மோகத்தின் காரணமாக சரி, பார்வதிக்காக நம்ம ரகுவை கொலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். சரி, நம்ம எப்படி உங்களுடைய கணவனை நம்ம கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நானும் யோசித்தேன். அப்போ தான் பார்வதி, கொஞ்ச நாள் பொறுங்க, நான் ஒரு நல்ல திட்டத்தை வகுக்கிறேன், அதன் பிறகு நாம் இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அப்போ ஒரு நாள் பார்வதியும் அவருடைய கணவனான ரகுவும் வெளியே போயிருந்தாங்க. வெளியே போகிற நேரத்தில் அவங்க யாரோ ஒருத்தன் அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லி அவங்க இப்போ கணவனான ரகுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதனால் கோபமான ரகு அந்த பையனை அடித்தான். அந்த பையனும் நான் எதுவுமே பண்ணலை, என்னையா நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவனும் பதிலுக்கு தாக்கினான். அந்த சமயத்தில் ரகுவுக்கும் அந்த பையனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்போ சுற்றி இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ரகுவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பையனை தான் அடித்து அங்கேருந்து விரட்டி அனுப்பிச்சாங்க. அப்போ தான் அந்த சம்பவம் நடந்த பிறகு பார்வதி என்கிட்ட சொன்னான், நான் வேணுனே ஒரு பையனுக்கும் என் கணவனுக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணேன். அந்த பையனை போட்டு எல்லாரும் சேர்ந்து அடித்தாங்க. அதனால் அந்த பையனுக்கு என் கணவன் மீது தான் கடுமையான ஆத்திரம் இருந்துச்சு. அதனால் இந்த சமயத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு என்னுடைய கணவனை நம்ம கொலை செஞ்சு அந்த பையன்தான் செஞ்சான்னு சொல்லி அவன் மேலே நம்ம பழியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்தாங்க. எனக்கும் இது சரியான திட்டமாக இருக்கு, இந்த பெண் இவ்வளோ டேஞ்சரா அப்படின்னு சொல்லி நானும் யோசித்தேன். இருந்தாலும் பார்வதி மீது இருந்த மோகத்தின் காரணமாக நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். அப்போ தான் பார்வதி சொன்னாங்க, என் கணவன் தினமும் என்னுடைய வீட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டு தான் வருவார். அதனால் என் கணவன் மது போதையில் நல்லா அசந்து தூங்குகிற நேரம் பார்த்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய வீட்டுக்கு வர வைக்கிறேன். நீங்கள் வரும்போதே கத்தி எடுத்துகிட்டு வாங்க, தூங்கிட்டு இருக்க என் கணவனை சராமரியாக வெட்டி கொலை செஞ்சுட்டு நீங்கள் போயிருங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு என் கணவனை வீட்டுக்குள்ளே ஒரு மருமனவர் என் கணவனை கொலை செஞ்சுட்டாரு. நேற்று தான் எனக்கும் என் கணவனுக்கும் ஒரு பையனுக்கும் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒருவேளை அந்த பையன் தான் இந்த பையன் என் கணவனை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லி நானும் இந்த கொலையை வேற ஒரு கண்ணோட்டத்துக்கு நான் திசை திருப்புறேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். வழக்கம் போல் என் நண்பனும் ரகுவும் அன்னைக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறம் அவனும் தூங்கிட்டான். அவன் தூங்கினாலும் கூட கொஞ்சம் அசைஞ்சு தூங்கிட்டே இருந்தான். அதனால் நான் ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணேன். இல்லை, என் கணவன் இன்னும் சரியாக அசந்து தூங்கலை, அவர் கொஞ்சம் உருண்டு தான் வராரு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான். அப்புறம் நைட்டு ஒரு 12 மணி ஆச்சு. அப்பவும் ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்லை, இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா. சரியாக 1 மணிக்கு பார்வதியை எனக்கு ஃபோன் பண்ணான். என் கணவன் நல்லா அசந்து தூங்குறாரு, இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் அவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு நானும் சரியாக 1 மணிக்கு என் நண்பனுடைய வீட்டுக்கு போனேன். நான் எடுத்துகிட்டு போன கத்தியால் என் நண்பனை குத்தினேன். அப்போது திடீர்னு என் நண்பன் முழிச்சிட்டான். அவனுக்கு குடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல் போதையும் தெளிஞ்சிருச்சு. சுதாரிச்சிட்டான். என்னடா, என்னை கொலை பண்ண வீட்டுக்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி உஷாராயிட்டான். அதனால் அவனுக்கும் எனக்கும் அந்த சமயத்தில் கடுமையான சண்டை ஏற்பட்டுச்சு. நானும் அவனும் வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டோம். அந்த சமயம் என்னுடைய நண்பனான ரகு என்னை தள்ளி விட்டான். நான் பக்கத்தில் இருந்த ஒரு பொருள் மேலே போய் விழுந்தேன். அதனால் என் தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பார்வதி என் தலையிலேருந்து ரத்தம் வந்ததை பார்த்ததுமே அதிர்ச்சியாகி அவங்களுக்கு கோபம் அதிகமாச்சு. என்னுடைய தலையிலேருந்து ரத்தம் வர்றதை பார்வதியால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால் அவங்க வீட்டில் இருந்த ஒரு இரும்பு பைப்பை எடுத்துகிட்டு நானும் ரகுவும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரகுவுடைய பின் தலையில் ஓங்கி அடித்தாங்க. இதை ரகு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் நிலை தடுமாறி ரகு கீழே விழ இந்த சந்தர்ப்பத்தை நானும் பார்வதியும் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நான் பழையபடி கத்தி எடுத்து ரகுவை குத்த பார்வதி இரும்பு கம்மியாலேயே மீண்டும் அவருடைய கணவனர் ரகுவுடைய தலையில் பலமாக தாக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அவரை கொலை செஞ்சிட்டோம். அதன் பிறகு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசித்தோம். அப்போ தான் பார்வதி சொன்னாங்க, இனி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் உடனே இங்கே கிளம்புங்க, நான் என் கணவனை அந்த மர்ம நபர் தான் கொலை செஞ்சிட்டான்னு சொல்லி நான் நாடகம் ஆடுறேன் அப்படின்னு சொன்னாங்க.
நானும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டேன். அதன் பிறகு பார்வதியும் கரெக்டாக 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வெளியே வந்து கத்தி கதறி கூச்சலிட்டாங்க. அவங்கள சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்தாங்க. அப்போ தான் பார்வதி, ஒரு மர்ம நபர் வந்து என் கணவனை இப்படி கொலை செஞ்சுட்டு போயிட்டான், என் கணவனை காப்பாற்றணும், ரத்த வெள்ளத்தை துடிச்சிட்டு இருக்காரு, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்து பார்த்தாங்க. ஆனால் ஏற்கனவே ரகு செத்து கிடந்ததால் ரகுவை தூக்கிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலேன்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ரகு ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலையும் சொன்னாங்க. அதன் பிறகு உடனடியாக இந்த தகவலானது போலீஸாருக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு. போலீஸாரும் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து ரகுவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. அதன் பிறகு சந்தேகத்தின் அடிப்படையில் பார்வதி கிட்ட விசாரணை செஞ்சாங்க. அப்போ பார்வதி, நேற்று நானும் என் கணவனும் வெளியே போகும்போது என் கணவனுக்கும் ஒரு பையனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால் அந்த பையன் தான் என்னுடைய வீட்டுக்கு வந்து என் கணவனை கொலை செஞ்சிட்டானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த பையன் என்கிட்ட தப்பாக நடந்தான், அதை என் கணவன் வந்து தட்டி கேட்டார். அந்த சமயத்தில் தான் அவங்களுக்குள்ளே கைகளை பாய்ச்சி அந்த கோபத்தில் தான் அந்த பையன் வந்து இப்படி பண்ணிட்டானோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் மீது பழியை போட்டு நடித்து நாடகம் ஆடினாங்க. போலீஸாரும் இதை உறுதிப்படுத்துறதுக்காக இது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. அப்போ தான் நேற்று நைட்டு அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செஞ்சாங்க. அப்போது காலையில் தான் அந்த பையன் வந்து குத்திட்டு போனதாக பார்வதி சொன்னதால் காலையில் ஒரு 5 மணிக்கு பதிவான அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் போலீஸார் ஆய்வு செய்யும்போது யாருமே வந்து போகிறது மாதிரியும் நடமாட்டமே இல்லை. ஆனால் இதனால் போலீஸாருக்கு பார்வதி மீது சந்தேகம் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கும்போது சரியாக ஒரு 2 மணிக்கு நான் பார்வதியோட வீட்டிலேருந்து வெளியே வரதை போலீஸார் வந்து கவனிச்சிருக்காங்க. அதை வந்து சிசிடிவியில் வந்து பதிவாக இருந்திருக்கு. அவங்க 5 மணிக்கு தான் மர்ம நபர் வந்து கொலை செஞ்சதாக வந்து பார்வதி சொல்லும்போது 5 மணிக்கு யாருமே இல்லை. ஆனால் 2 மணிக்கு யாரோ ஒரு மர்ம நபர் அவங்க வீட்டிலேருந்து போகிறது பதிவாக இருந்துச்சு. இதனால் போலீஸாருடைய சந்தேக பார்வை பார்வதி பக்கமாக திரும்பிச்சு. அதன் பிறகு போலீஸார் பார்வதியை அழைத்து வந்து தங்களுடைய பாணியில் விசாரணை செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடியே பார்வதியுடைய செல்ஃபோன் நம்பரை கைப்பற்றி போலீஸார் அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி எடுத்து யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட் எடுத்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் நானும் பார்வதியும் நைட்டு 11 மணி 12 மணி 1 மணின்னு தொடர்ந்து 3 தடவை பேசின விஷயத்தை போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு இந்த நம்பர் யாருடையதுன்னு சொல்லி போலீஸார் தங்களுடைய பாணியில் பார்வதியிடம் விசாரணை செய்ய பார்வதி என் கணவனின் நண்பனுடைய நம்பர் தான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கை காட்டினாங்க. அதன் பிறகு அவங்க அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸார் என்னையும் கைது பண்ணாங்க. அதன் பிறகு விசாரணை செய்யும்போது தான் பார்வதி அனைத்து உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக என்னையும் பார்வதியும் போலீஸார் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது.